மாலை வணக்கம். இன்று நம்முடைய நெல்லை லைஃப் 4வது வருட விருதுகள் வழங்கும் விழா. இதிலே தங்களுடைய முழு நேரத்தையும் ஒரு அறம் சார்ந்த பணியாக, சமுதாய பணிகளை தங்களுடைய தலையாய பணியாக எடுத்து ஆற்றி வருகின்ற 12 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்குகின்ற ஒரு சிறப்பான நன்னாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அதிலே விருது பெறுகின்ற அனைவரையுமே பார்த்து நபர்களை நாம் தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகள் வழங்குகின்றோம். மேலும் இந்த சமுதாய பணிகளில் நிறைய பேர் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை வழங்குகிறோமோ. அவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்க வேண்டும். இந்த மாதிரி பணியாற்றுவர்களுக்கு நாம் ஊக்கம் கொடுக்கும்போது நம்ம காசு பணம் கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைத்தால் அவர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதாலே இதை நாங்களும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே ஒரு சமுதாய பணியாக எடுத்து செய்து வருகின்றோம். உங்களோடு இணைந்து மேலும் நிறைய பணிகள் ஆற்றுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ஔவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பினார். கோடியாக பணத்தை மடியில் கட்டி வச்சிருந்தாலும் விரும்பினா தானே நீ கொடுக்க முடியும், விரும்பாமல் எப்படி செய்வ? அதனால தான் நீ கொடுன்னு அவர் சொல்லவே இல்லை. அறம் செய்ய விரும்பினார். முதல்ல விரும்பினா தான் அதை செய்ய முடியும். எந்த ஒரு அறப்பணிக்கும் உன்னுடைய மனதார நீ அதை செய்தால்தான் அது அதனுடைய பலன் கிடைக்கும். எனவே அப்படி அறப்பணிகள் ஆற்றுகின்ற அந்த பெருமக்களை நாம் என்னுடைய இரு கரம் கூப்பி அவர்களுடைய வாழ்த்துகின்றேன். அவர்களுடைய பணி சிறக்க எங்களுடைய அறக்கட்டளையும் எங்களுடைய நிர்வாகிகளுடைய வாழ்த்துக்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு 4 வரிகள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளி வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.